ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வியர் கிச்சன். திருமலையோட பார்ட் 2 வீடியோ தாங்க. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்ட் 1 போஸ்ட் பண்ணியிருக்கேன். அது பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை டு திருமலை எப்படி போகிறது, அதுக்கப்புறமா மேலே ஸ்டெப்ஸ் ஏறி எப்படி போகலாம், மலை ஏறுறது, அந்த வீடியோ எல்லாம் வந்து பார்ட் 1ல் இருக்கும். அன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேலே ஏறினதுக்கு அப்புறமா வந்து அதுக்கப்புறமா ரூமுக்கு போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா மொட்டை அடித்தவங்க அடித்தாங்க. ரூம் பக்கத்துலேயே வந்து எங்கேயாவது வந்து மொட்டை போடுறதுக்கான கவுண்டர் இருக்கும், இல்லைன்னா வந்து சிஆர்ஓ ஆஃபீஸ்கிட்டேயும் இருக்கும். அங்கே வந்து ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். அதுக்காக வந்து நாம் எங்கே ரூம் எடுக்கிறோமோ அதுக்கு பக்கத்துலேயே வந்து கல்யாண கட்டைன்னு சொல்லிட்டு வச்சுருப்பாங்க. அங்கேயே போய் நாம் மொட்டை அடிச்சுக்கலாம். அங்கேயே வந்து பாத்ரூம் எல்லாமே வந்து அவைலபிளாக இருக்கும். நாங்கள் பார்த்தீங்கன்னா அண்ணா அண்ணி மட்டும்தான் மொட்டை அடிச்சுன்னு வந்தாங்க. அதுக்கப்புறமா ரூமுக்கு வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்ச நேரம் வந்து தூங்கிட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் வந்து தூக்கம் இல்லை. அதுக்கப்புறமா வந்து காலையில் பார்த்தீங்கன்னா நடந்து வந்தோம். மேலே திருமலைக்கு வந்து நடந்து வந்ததுனால வந்து ரொம்ப வந்து டயர்டாக இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு 1 hour படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறமா குளிச்சுட்டு கிளம்பியாச்சு தரிசனத்துக்கு. இப்போ இந்த இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட்ல இருக்கிற இடம் தான். இங்கே தான் வந்து கற்பூர ஹாரத்தி, அதுக்கப்புறமா வந்து தேங்காய் உடைக்கிறது இதெல்லாம் பண்ணுவாங்க. இங்கே வந்து காலையில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கும். அப்படியே வந்து சுவாமி படுத்துருக்க மாதிரியே இருக்கும். மலை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். சுவாமி படுத்தா எப்படி ஒரு ஷேப் வருமோ அதே ஷேப்லேயே இருக்கும். எப்போது கவனித்து பாருங்கள். இந்த பிளேஸ் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற இடம் தாங்க இது. இப்போ வந்து நாங்கள் தரிசனத்துக்கு எத்தனை மணிக்கு போனோம்னு பார்த்திங்கன்னா ஒரு 8:30க்கு போயிருப்போம். லைனில் ஒரு 1 hour வந்து நடக்க விட்டாங்க. சரி 12க்கெல்லாம் விட்டுருவாங்கன்னு நினச்சோம். பார்த்திங்கன்னா நைட்டு வந்து 8:30க்கு அந்த ரேஞ்சில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஒரு 1 hour அது மாதிரி நடந்து போயிருப்போம். அதுக்கப்புறமா வந்து ரூமில் தான் போட்டிருந்தாங்க. ரூமுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 10 o'clock வந்து ரூமில் போட்டாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா சரி சீக்கிரமாக வந்துடுவோம்னு சொல்லிட்டு தான் ஒரு பெட்ஷீட்டு 2-3 பெட்ஷீட் எடுத்துன்னு போயிருந்தோம். அதுக்கப்புறமா ஒன்றுமே எடுத்துன்னு போல, ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துன்னு போயிருந்தேன். அதுக்கப்புறமா அம்மாவோட டேப்லெட்ஸ் மெயினாக அது மட்டும் எடுத்துகிட்டு போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்திங்கன்னா தர்ஷனம் ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து 10 o'clock போய் பெட்ஷீட் போட்டு படுத்துட்டோம். அதுக்கப்புறமா வந்து ஒரு 1 o'clock தான் எங்களை வந்து ரூம்லேருந்து வந்து இன்னொரு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. நைட்டு பார்த்திங்கன்னா ஒரு 1 மணி இருக்கும். அந்த டைமுக்கு வந்து இன்னொரு ரூமுக்கு போட்டதுமே வந்து சரி ஒரு 4 மணிக்காவது விட்டுருவாங்க அப்படின்னு பார்த்தா அங்கேயும் போயிட்டு பெட்ஷீட்டு போட்டு படுத்தது தான் நாங்கள். அதுக்கப்புறமா காலையில் வந்து 6:30 அந்த மாதிரி எழுந்து பார்த்தோன்னா காஃபி எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அங்கேயே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எப்படியோ ப்ரஷ்ஷும் பேஸ்ட்டு எதுவுமே எடுத்துன்னு போல் வேறு ஒருத்தவங்க கிட்ட பேஸ்ட் வாங்கி ப்ரஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா காஃபி குடிச்சிட்டு டிஃபனும் வந்து அங்கேயே வந்து ப்ரொவைட் பண்ணாங்க. கோதுமை ரவாவில் செஞ்ச உப்புமா நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு ஒரு 11 மணிக்கு வந்து விட்டாங்க ரூம்லேருந்து. அதுக்கப்புறமா லைனில் போயிட்டு தரிசனம் எல்லாம் பார்த்துட்டு ஒரு 1 மணி நேரத்துக்குள்ளேயே வந்து வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறமா டைரெக்டாக வந்து அன்னப்பிரசாதம் கவுண்டருக்கும் போகலாம். லட்டெல்லாம் வாங்கிட்டு, இல்லைன்னா வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா அன்றைக்கி ரொம்ப ரஷ்ஷாக இருந்ததுன்னு சொல்லிட்டு அன்னப்பிரசாதம் கிட்டே நாங்கள் வெளியிலே வந்து சாப்பிட்டுட்டு ரூமுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங் மேலே வந்து இந்த சைடு வந்திருக்கோம். கோபுரம் கிட்ட தான் இது பார்த்திங்கன்னா மாட வீதின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எப்போவுமே வந்து ரஷ்ஷாக தான் இருக்கும். அவ்வளோ அமைதியாக அவ்வளோ நல்லா இருக்கும். எங்கே வேணாலும் உட்காரலாம். இங்கேயே பார்த்திங்கன்னா குளம் எல்லாமே இங்கேயே இருக்குது. அப்படியே இந்த மாட வீதி பக்கமாக போனீங்க அப்படின்னா ரைட் சைட்லேயே வந்து அன்னப்பிரசாதம் காம்ப்ளெக்ஸ் இருக்குது. அங்கேயே வந்து ஃப்ரீயாக சாப்பிட்லாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ், சாம்பார், ரசம் எல்லாமே கொடுப்பாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு வந்து அதுக்கப்புறமா இங்கேயே கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு ஒரு 8 o'clock போயிட்டு சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் சீக்கிரமாகவே. ஒரு 10 மணி வரைக்கும் இங்கேயே உட்காந்துருந்தோம் கோலங்கிட்டேயே. அப்படியே உட்காந்துட்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா இங்கே உட்காந்துருப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த இடம். பார்த்திங்கன்னா அவ்வளோ மனசு நிம்மதியாக அது மாதிரி இருக்கும். இங்கே மாட வீதி பக்கமாக வந்தீங்கன்னா இங்கே வந்து செருப்பு போட்டுன்னு வரக்கூடாது. மெயினாக வந்துட்டு செருப்பு வந்து நீங்கள் மேலே எங்கேயாவது வந்து கழட்டி வச்சுட்டு வந்துடணும்.
எங்கேயாவது பார்த்தீங்கன்னா செருப்பு கவுண்டரும் இருக்கும், அங்கே வச்சுட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா ஒரு 10 o'clock மேலே தான் எழுந்து ரூமுக்கு போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். இங்கே வந்து மசாலா பால் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இங்கேயே குடிச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வளையலும் வாங்கிக்கலாம் கோவிலுக்கு வந்தோம்னு சொல்லிட்டு வளையல் தான் பார்த்துட்டு இருக்கோம். எல்லாமே கடைங்க எல்லாமே பார்த்திங்கன்னா நைட்டு ஃபுல்லாகவே இருக்கும். ஃபுட் ஆகட்டும் இல்லைன்னா ஷாப்பிங் ஏதாவது பண்ணணும் அது மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எல்லா கடைங்களுமே திறந்தே இருக்கும் நைட்டு ஃபுல்லாகவே. பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருவேளை ஃப்ரீ தரிசனம் போகிறீங்க இல்லைன்னா எந்த தரிசனம் போனாலும் ஒரு பெட்ஷீட் கண்டிப்பாக வச்சுக்கோங்க, பேசுறது கூட வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு சின்ன வாட்டர் பாட்டிலும் வச்சுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் இருக்கும், அதனால வந்து ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் இருந்தாலே போதும், நம்ம சமாளிச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம் எல்லாமே பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து இருக்கும். மெயினாக வந்து ஏதாவது பிஸ்கெட்ஸ் அது மாதிரி ஸ்நாக்ஸே எடுத்துக்கோங்க. முக்கியமாக வந்து மெடிசனும் கண்டிப்பாக எடுத்துக்கணும், ஏதாவது மெடிசன் போடுறீங்க அப்படின்னா. அதுக்கப்புறமா வந்து ஃபோன் பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock வரைக்கும் எல்லார்கிட்டையும் இருந்தது. நாங்கள் பார்த்திங்கன்னா ஃபோனு ரூம்லேயே வச்சுட்டு போயிருந்தோம், எதுக்கு லாக்கரில் வைக்கிறதுன்னு சொல்லிட்டு. அங்கேயே வாங்கிப்பாங்க. ஒரு 1 o'clock மேலே தான் வந்து வேறு ரூமுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணாங்க. அப்போ தான் மொபைல் எல்லாம் வந்து லாக்கரில் கொடுத்து வந்தாங்க நிறைய பேர். நாங்கள் வந்து எடுத்துன்னு போகல. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா கிளம்பி கீழே தான் இப்போ போயிட்டு இருக்கோம். எப்போவுமே வந்து ட்ரெயின் ஏதாவது புக் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு 2 hours 2.5 hour முன்னாடியே வந்து கிளம்பிடுங்க பஸ் எல்லாமே ஏறி, இல்லைன்னா வந்து ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்காக தான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட நம்ம இறங்குறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 45 minutes to 1 hour ஆகிடும். அதுக்காக வந்து நம்ம முன்னாடியே இறங்குறது நல்லது. ஒவ்வொரு வாட்டி வந்து கீழே வந்து டிராஃபிக் அதிகமாக இருக்கும், அதுக்காக தான். சென்னை வர்றதுக்கு ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மார்னிங் 10 o'clock திருப்பதியில் இருக்குது. அதுக்காக வந்து நாங்கள் 7:30 வந்து கிளம்பிட்டு அதுக்கப்புறமா கீழே இறங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட டைரெக்டாக பஸ் வந்து ரயில்வே ஸ்டேஷன்கிட்டே வந்து இறங்கிடுங்க. கேட்டு ஏறுங்க. பஸ்ஸு பார்த்திங்கன்னா ஒவ்வொன்று வந்து பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இறக்கிடுவாங்க, இல்லைன்னா வந்து நம்ம கேட்டு ஏறினோன்னா ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட வந்து இறங்கிடலாம், ஈஸியாக இருக்கும். இறங்கிட்டு டைம் இருக்குதுன்னு சொல்லிட்டு டிஃபன் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சின்ன சின்ன கடைங்களை தான் வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்தோம். ஸ்டேஷன்லேயே பார்த்திங்கன்னா ஸ்டேஷன் க்ளீன் பண்ணுற இது பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. இந்த மிஷின் வந்து மாப் போடுறது எல்லாமே இந்த மிஷின்லேயே பண்ணுறாங்க. அதை தான் பார்த்துட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே உட்காந்துட்டு அதுக்கப்புறமா ட்ரெயின் வந்தது. ஏறி சென்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு மணிக்கு அது மாதிரி வந்து சென்னை வந்து சேர்ந்துட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். யாராவது பார்ட் 1 வீடியோ பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஒருவேளை காலையில் வந்து சென்னை டு திருப்பதி போகணுன்னு நினச்சிங்கன்னா ட்ரெயின் வந்து 6:20 or 6:30 வந்து ட்ரெயின் இருக்குது, சப்தகிரி எக்ஸ்பிரஸ். அதில் ஏறிட்டு 9:30 வந்து திருப்பதி போய் சேர்ந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.